So now we are going to see is what is atomic mass unit. Atomic mass unit na ஒண்ணும் இல்ல, அந்த proton, neutron and electron இதோட மாஸை கண்டுபிடிக்கிறது தான் atomic mass unit. ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா atomic mass unit வச்சு கண்டுபிடிப்பாங்க. So it is nothing but we are going to find the mass of proton, neutron, electron. Sir, proton na என்ன? Positive charge. ஓகேவா? Neutron na negative. Neutron means neutral charge, no charge. Voice breaking. Wait a minute. So atomic mass unit அப்படின்னா என்னன்னா ஒண்ணுமில்ல, we are going to find the mass of proton, neutron and electron using atomic mass unit. Atomic mass unit எதுக்கு யூஸ் பண்றாங்க? We are going to find the mass of proton, neutron, electron. Sir, what is proton? Sir, what is neutron? Sir, what is electron? ன்னு கேட்டீங்கன்னா proton is positive charge. ஓகேவா? பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறது எல்லாமே என்னதுன்னா we call it as proton. அப்போ நியூட்ரான் என்ன எக்ஸான்னு கேட்டிங்கன்னா நியூட்ரல் சார்ஜ், ஜீரோ சார்ஜ், எந்த இதுவுமே இருக்காது, பாசிட்டிவாகவும் இருக்காது நெகட்டிவாகவும் இருக்காது. நியூட்ரல் சார்ஜில் என்னென்னா we call it as neutrons. Then what is electrons ன்னு கேட்டிங்கன்னா it is negative charge. We calling negative charge as electrons. ஸோ இதோட மாஸ்ன்னு என்ன சொல்லியிருக்கிறேன், அதோட குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் எவ்வளோ கண்டென்ட் உள்ளே இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாஸ் பயன்படுத்துகிறோம். ஓகேவா? மாஸ் வந்து ஸ்பேஸுக்கு போனாலும் எர்த்துக்கு வந்து டிஃபர் ஆகுமா ஆகாதா? மாஸ் டிஃபர் ஆகுமா? கேட்கலையா? அப்போ மாற்றி பேசுதா? வேற வயசு வருதா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், ப்ரோட்டான் என்னென்னு புரிஞ்சுதா, நியூட்ரான் என்னென்னு புரிஞ்சுதா, எலக்ட்ரான் என்னென்னு புரிஞ்சுதா? ப்ரோட்டான் என்ன? இட் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் சார்ஜ். சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோட்டான்னா பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்னா நியூட்ரல் சார்ஜ். ஓகேவா? எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ப்ரோட்டான்னா பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்னா நியூட்ரல் சார்ஜ். ஒரு சார்ஜும் இல்லை, நியூட்ரலாக இருக்கும். ஓகேவா? யார் பக்கமும் போகாது, நியூட்ரலாக இருக்கும். எலக்ட்ரான் என்னது? நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஓகே. தென் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அட்டாமிக் மாஸ் யூனிட்டுங்கிறது என்னதுன்னா யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இதை வச்சு நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்டு வச்சு இந்த மூணுத்தோட மாஸை கண்டுபிடிச்சிடலாம். மாஸ்ன்னு என்னன்னு சொன்னாலும் உங்களுக்கு மாஸஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ மாஸுங்கிறது என்னது, நம்ம ஸ்பேஸ்லேயும் எர்த்லேயும் போனால் டிஃபர் ஆகுமா ஆகாதா? டிஃபர் ஆகுமா? இப்போ நான் வந்து இங்கே 50 kgs இருக்கிறேன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? எர்த்தில் 50 kgs இருக்கிறேன். இதே என்னோடய வெயிட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டு என்னோடய வெயிட் செக் பண்ணேன்னா கம்மியாகுமா ஆகாதா? கம்மி ஆகும், வெயிட்டு கம்மியாகும். ஓகேவா? இப்போது மாசுன்னு என்னதுன்னா என் உடம்புல இருக்கிற குவான்டிட்டிஸ், அதாவது மேட்டர்ஸ். ஓகேவா? தண்ணி, அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்னோடய இதை மெஷர் பண்ணுறேன், மாசை மெஷர் பண்ணிவிட்டு நான் ஸ்பேஸுக்கு போகிறேன். ஸ்பேஸில் போய் நான் மறுபடியும் மெஷர் பண்ணுறேன். அது சேமாக காமிக்குமா டிஃப்ரெண்ட்டாக காமிக்குமா? இங்கே பாருங்கண்ணா, வெயிட்டுங்கிறது ஸ்பேஸுக்கும் லேண்டுக்கும் எர்த்துக்கும் ஸ்பேஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். மாஸுங்கிறது என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது. ஓகேவா? நீ இங்கே 50 கிலோ மாஸ் இருந்தீங்கன்னா அதே வெயிட்டு தான் நீ எங்கே ஸ்பேஸ்லேயும் 50 கிலோ மாஸ் தான் இருப்பேன். ஓகேவா? ஆனால் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். படிச்சிங்களா படிக்கலையா 6th, 7th, 8th? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் இது எப்படிங்க சார் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அட்டாமிக் மாஸ் யூனிட் எப்படிங்க சார் கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 AMU is equal to 1/12 of mass of C12 atom. என்ன கொடுத்துருக்குறான்? 1/12 of mass of C12 atom. 1 astronomical unit எப்படிங்க சார் கண்டுபிடிக்கன்னு கேட்டால் கண்டுபிடிச்சாச்சா? அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்குறான்? 1/12
C12 atom. சார் அது என்னங்க சார் C12 ஆட்டம்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா C12 இஸ் நத்திங் பட் கார்பன் 12th ஆட்டம். ஓகேங்களா, கார்பனோட 12th ஆட்டம்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய இந்த கார்பன் வர இடத்துல எல்லாம் நிறையா இருக்குமாமா. இப்போ பேர்ன் பண்ணிங்கன்னு வையேன், ஏதாச்சும் ஒரு பேப்பர் பேர்ன் பண்ணிங்கன்னா அதில் என்னது பேர்ன் ஆகுதா, பேர்ன் ஆகிட்டு கருகருன்னு வருதுல்ல, அதில் என்னது கார்பன்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய C12 இருக்கும். ஓகேவா, கார்பன் 12 இருக்கும். ஓகேவா சார், இந்த 12ங்கிறது அந்த 12ங்கிறது எதை சார் டினோட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 6 ப்ரோட்டான்ஸ் அண்டு 6 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் என்னது அட்டாமிக் மாஸ் யூனிட் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோன்னா, அப்போது அந்த C12ஓட ஆட்டமோட மாஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அட்டாமிக் மாஸ் யூனிட் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோன்னா, அப்போது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் C12 ஆட்டம். மாஸ் ஆஃப் C12 ஆட்டம், இந்த C12 ஆட்டம் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதில் 1/12 1/4 1/4 தெரியுமில்ல, 1/2ன்னா என்னது ஹாஃப், 1/4னா 250, 1/250 அப்படின்னு சொல்லுவாங்களா, 1/4னா 1/4 கிலோன்னு சொல்லுவாங்களா. அப்போ 1/12னா ரொம்ப கம்மி. ஓகேவா, ஓகேவா, அதில் C12ஓட வெயிட்டில் 1/12 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பாரு, புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது C12 ஆட்டம் எடுத்தாச்சு. ஓகேவா, C12 ஆட்டமில் என்னென்ன இருக்கும், நியூட்ரான், ப்ரோட்டான், எலக்ட்ரான்ஸ், இந்த 12 இதுவும் பிரித்து கொடுத்துரும். ஓகேவா, 6 ப்ரோட்டானு 6 எலக்ட்ரான்ஸ் இப்படி பிரித்து கொடுத்துரும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மாஸ் இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மாஸ் வந்து 15 வச்சுக்கலாம். ஓகேவா, இல்லைன்னா வேண்டாம் 16 வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது மாஸ் ஆஃப் C12 ஆட்டம் 16 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போது 1/12 ஆஃப் 16னா 12 1 டைம் 5 டைம்ஸ் அப்படின்னா அப்போ என்னது 1 AMU is equal to 5 வந்துடும். 5 cos C12 ஆட்டம்ஸ் வந்துடும். ஓகேவா, அப்போ டிவைட் பண்ணுவீங்க 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் C12 ஆட்டம். இப்போ C12ஓட ஆட்டமோட மாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா ஏதாச்சும்? சார் குழப்புதா, குழப்புற மாதிரி இருக்கா? ஓகே, இதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மாஸ் ஆஃப் 1 milliliter ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். மாஸ்ன்னு என்னது வெயிட்டுன்னு சொன்னேன்னா, வெயிட் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, கிலோகிராம் கிராமில் மெஷர் பண்ணுவீங்களா. அப்போ அதோட யூனிட் என்னது கிராம். 1 milliliter is equal to 1 கிராம். அப்போ மாஸ் ஆஃப் 1 liter is equal to மில்லி லிட்டருங்க ரொம்ப கம்மி, ஒரு ட்ராப் இருக்கும். ஓகேவா, 1 to 5 ட்ராப்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அப்போ அது 1 கிராம் வெயிட் தானே இருக்கும். இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்கும், கிட்டத்தட்ட 1 கிலோகிராம் வெயிட் இருக்கும். ஓகேவா, மாஸ் ஆஃப் 1 liter ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். 1 கிலோ லிட்டர் பாட்டில் பார்த்துருக்கீங்களா, தண்ணி பாட்டில் பார்த்துருப்பீங்கள்ல, 1 லிட்டர் தண்ணி பாட்டில். அப்போ அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல, அதோட மாஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் இருக்குமாமா. ஸோ மாஸ் ஆஃப் அதர் லிக்விட்ஸ் வேரி வித் த டென்சிட்டி. அது இப்போ எக்ஸாம்பிள் மெர்க்குரிங்கிறது ரொம்ப திக்காக இருக்கும். அந்த தெர்மோமீட்டர் பார்த்துருக்கீங்களா, தெர்மோமீட்டரில் அந்த இது ஏறும் தெரியுமா பாயிண்ட்டு, அதுக்குள்ளே என்ன இருக்குது, மெர்க்குரி இருக்கும். மெர்க்குரி இருக்கும். ஓகேங்களா, அப்போது அது வந்து எப்படி இருக்குன்னா திக்காக இருக்கும், தண்ணி மாதிரி இருக்காது, திக்காக இருக்கும். அது 1 லிட்டர் எடுத்திங்கன்னா அதோட டென்சிட்டி அப்படி திக்காக இருக்கிறங்காட்டி அதோட வெயிட் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் ஆஃப் மெர்க்குரி இஸ் ஈக்குவல் டு 2 கிலோகிராம் கூட வரலாம். ஓகேவா, அப்போது அதோட டென்சிட்டியை பொறுத்து தான் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நத்திங் பட் டைம். ஓகேங்களா, டைம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, டைம் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, மணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் கேல்குலேட் பண்ணணும், இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நேரம் ஓடுறாங்க. இப்போ உசேன் போல்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னது எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாரு, எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாரு, எவ்வளோ டைமில் ஓடுறாருன்னு செக் பண்ணுவீங்களா. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டைம் யூஸ் பண்ணுறாங்க.
டைம் இஸ் அ மெஷர் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஒரு டியூரேஷனை கண்டுபிடிக்கிறது, எதோட ஒரு ஈவெண்ட்டோட டியூரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காகவோ அந்த இன்டர்வல்ஸ் பிட்வீன் தெம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ நேரத்தில் போகிறாங்கிறதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக we are using time. So what is the SI unit of time? What is the SI unit of time? Second. Okay va. SI unit of time is nothing but it is second. Okay va. அப்போ நம்ம போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ்ல பார்த்தோம், ஒரு 1 செகண்ட்ல 1 second is the time required for the light to propagate. எவ்வளோ மீட்டரில் போகும்? 1 செகண்டில் லைட்டு வந்து வேக்கமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுன்னு பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னு பாருங்கள். 29 crores 97 lakhs 92,458 மீட்டர்ஸ் எவ்வளோ செகண்டில் ட்ராவல் பண்ணுது? 1 செகண்டில் எவ்வளோ மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது? 29 crores 97 lakhs 92,458 மீட்டர்ஸ் எதில் ட்ராவல் பண்ணுது? வேக்கம்னு நான் சொல்லியிருக்கிறேன். இட் இஸ் நத்திங் பட் ஏர் இருக்காத பகுதி. ஓகேங்களா? லைக் ஸ்பேஸ். ஓகேவா? அந்த ஸ்பேஸ்லாம் எப்படி ஒரு செகண்டில் 29 crores 97 lakhs 92,458 மீட்டர்ஸ் கவர் பண்ணுதாமா. அப்போ 1 kilometers equal to how many meters? 1 kilometers equal to how many meters? 1000 meters. ஓகேவா? 1000 meters. 1 kilometer 1000 meter. அப்போ இது எத்தனை கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினச்சி பார்க்குறீங்க? மோர் தென் 29,000 2 lakh கிலோமீட்டர் கிட்ட எப்படி டப்புன்னு ஒரே செகண்டில் மூவ் ஆகுமாமா லைட்டு. அப்போ எவ்வளோ ஃபஸ்ட்டாக ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் த 1/86. ஓகேவா? 1/86ன்னு சொல்லுவாங்க இந்த டைமோட டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறத. இந்த வேக்கமில் ட்ராவல் பண்ணுவாங்கள்ல, வேக்கமில் ட்ராவல் பண்ணுது அந்த லைட்டு, அதை எப்படி சொல்கிறாங்கன்னா 1/86ன்னு சொல்லுவாங்களாமா. ஓகேவா? 1/86 400th பார்ட் ஆஃப் மீன் சோலார் டே. ஓகேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 1/86 400th பார்ட் ஆஃப் மீன் சோலார் டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மாலர் யூனிட்ஸ்னு என்ன சொன்னோம்? சிஜிஎஸ் சிஸ்டம் சொன்னோம், எஃபிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம் சொன்னோம். அதில் எஸ்ன்னு என்னது? செகண்ட். ஓகேங்களா? செகண்ட்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லார்ஜர் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் டைம் ஆர் என்னென்னு சொல்ல போகிறோம். டேன்னு சொல்லலாமா? லார்ஜர் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் டைம் டேங்கிறது எவ்வளோ ஹவர்ஸ்? 1 day equal to how many hours? 24 hours. ஓகேவா? அப்போது 1 hour equal to how many minutes? 1 hour equal to how many minutes? 60 minutes. 1 minute equal to how many seconds? 60 seconds. ஓகேவா? அப்போது கேல்குலேட் பண்ணும்போது எப்படி அதிகமாக இருக்குமா, நிறைய இருக்குமா? அப்போ லார்ஜர் யூனிட் தானே இது. ஸோ நெக்ஸ்ட் என்னது? மந்த்து. 1 month equal to how many days கிட்டத்தட்ட வரும்? 30, 31 அப்படி இல்லைன்னா 28. ஓகேவா? 30 வந்து ஆட் இயர், 30 வந்து எதுக்கு வரும்? ஈவன் எதுக்கெல்லாம் வரும்? எக்ஸப்ட் ஜூன் ஜூலைக்கு வந்து என்னது, ஜூலை ஆகஸ்ட்டுக்கு வந்து என்னது 31 days வருமா? கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கு எவ்வளோ டேஸ் இருக்கும்? 31 days இருக்கும். புரிஞ்சுதா? மிச்சதுக்கெல்லாம் ஜனவரிக்கு 30 days 31 days இருக்கும், பிப்ரவரிக்கு 28 or 29 இருக்கும். ஏன்? இப்போ லீப் இயர் வந்துச்சுன்னா மட்டும்தான், லீப் இயர் வந்துச்சுன்னா ஒரு நாள் எச் ஆகும், லீப் இயர் இல்லைன்னா ஒரு நாள் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ டே, மந்த், இயர். 1 year equal to how many days? 365 days. லீப் இயர் வந்துச்சுன்னா 366 days. ஓகேவா? கிட்டத்தட்ட 360 days வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ மில்லினியம்னா என்னதுன்னா 100 years. ஓகேவா? 100 years என்னன்னு சொல்லுவாங்க? they will be calling it as millennium. ஓகேங்களா? 1 century.
செஞ்சுரினா எவ்வளோ 100 தானே. மில்லினியமுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மில்லினியம் இஸ் ஈக்குவல் டு 3.16 இன்ட்டு 10⁻9 செகண்ட்ஸ். இது ரொம்ப நோட் பண்ணி வச்சுங்க. மில்லினியமில் எவ்வளோன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. 1 மில்லினியம் இஸ் ஈக்குவல் டு 3.16 இன்ட்டு 10⁻9 செகண்ட்ஸ். புரிஞ்சுதா? 1 century is equal to how many years? 100 years. சார் இப்போ கிரிக்கெட்டில் வந்து செஞ்சுரி போட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, செஞ்சுரினா எவ்வளோ 100 அப்படி ஞாபகம் வச்சுங்க. 100 years. ஓகேவா? மில்லேனியம்னா 3.16 இன்ட்டு 10⁻9 செகண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னது? டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்னது? டெம்பரேச்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டெம்பரேச்சர் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி. ஓகேங்களா? எது ஹாட்டு எது கோல்டு அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக வி ஆர் யூஸிங் த யூனிட் கால் டெம்பரேச்சர். வாட் இஸ் த எஸ் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர்? Kelvin. What is the symbol for Kelvin? Capital K. ஓகேவா? capital K. ஓகேவா? 1 Kelvin is the fraction of thermodynamic temperature of triple point of water. 1 Kelvin எவ்வளோ சொல்கிறாங்க? 1 Kelvin என்னன்னு சொல்கிறாங்கன்னா 1 divided by 273.16 சொல்லுவாங்க. ஏன் சார் இந்த 273 சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் த பாய்லிங் பாயிண்ட். ஓகேங்களா? இதுதான் 0 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்சியஸில் எவ்வளோ 0 டிகிரின்னு சொல்லுவீங்களா? 0 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா 0 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா ஹாட்டாக இருக்கும்னு சொல்லுவீங்களா? 0 டிகிரி கம்மியாக இருந்ததுன்னா கூலிங்காக இருக்கும். ஓகேவா? அண்டார்டிகாவில் பார்த்தீங்கன்னா -20 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போல்லாம் என்னது ஐஸ் கட்டியாக மாறிடுவாங்க எல்லாம், அந்தளவு கூலிங் இருக்கும். இதே இங்கே 20 டிகிரி செல்சியஸ்னு வையேன், நம்மளுக்குள்ள வேர் தூத்தும். அதனால் ஏசி போட்டு உட்காந்துப்பீங்களா வீட்டுக்குள்ளே? சிலர் நிறைய பேர் இந்த இது கம்ப்யூட்டர் இதுலலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஏசி போட்டு வச்சுருப்பாங்க. ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு வச்சுருப்பாங்க. எவ்வளோ வச்சுருப்பாங்க? 18 டிகிரி செல்சியஸ் வச்சுருப்பாங்க. ரொம்ப கம்மி இதெல்லாம். இதே -20 போட்டாங்கன்னு வைங்களேன் ஏசியில் இல்லை வீடு எல்லாருமே இது அது என்னது ஐஸ் கட்டி மாதிரி ஏறுவீங்க. ஓகே, ஸோ 0 டிகிரிங்கிறது செல்சியஸில். அப்போது கெல்வின்களை எப்படி சார் மெஷர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கெல்வினில் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான் மிடில் இருக்கிறது 273. 273க்கு மேலே போச்சுன்னா இட் வில் பி ஹாட்டர் அண்ட் 273 கீழே வந்துச்சுன்னா இட் வில் பி கோல்டர். ஓகேவா? கோல்டர். இதுதான் 1/273.16 அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கெல்வின்ங்கிறது 273ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 0 Kelvin is commonly known as the absolute zero. 0 Kelvin என்னன்னு சொல்கிறாங்க? absolute ஜீரோன்னு சொல்லுவாங்க. the other units for measuring temperature என்னது? என்னெல்லாம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க? செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? இது 3 தான் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங். தீஸ் ஆர் த சம் ஆஃப் த யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர். தீஸ் ஆர் த சம் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர். வாட் ஆர் த யூனிட்ஸ்? டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது மொத்தம்? கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட். ஓகேவா? நம்ம இதில் எது காமனாக யூஸ் பண்ணுறோம்? எஸ் யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் எஸ் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த 2 டாப்பிக்கு? ஓகே, இன்னும் எவ்வளோ 10 மினிட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? நெக்ஸ்ட் டாபிக் ஒன்றும் இல்லை, யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ். ப்ரிஃபிக்ஸ்ன்னு என்னது? முன்னாடி வர்றது. ஓகேவா? யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் ஆர் த சிம்பிள் பிளேஸ்டு பிஃபோர் த சிம்பிள். ஓகேவா? யூனிட் ப்ரிஃபிக்ஸ்னு என்னது? ப்ரீஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா பின்னாடி. ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸ்னு என்னது? முன்னாடி. ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ் இஸ் நத்திங் பட் இட் ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர். முன்னாடி வரதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் சார் என்னதுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் ஆர் சிம்பிள்ஸ் பிளேஸ்டு பிஃபோர் த சிம்பிள் ஆஃப் அ யூனிட் டு ஸ்பெசிஃபை த ஆர்டர் ஆஃப் மேக்னிட்யூட் ஆஃப் குவான்டிட்டி. அப்படின்னா என்னென்னு பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸோடு கொடுக்குறாங்க பாருங்கள். தே ஆர் யூஸ்ஃபுல் டு எக்ஸ்பிரஸ் வெரி லார்ஜ் அண்ட் ஸ்மாலர் குவான்டிட்டிஸ். ஒரு ஸ்மால் குவான்டிட்டியும் லார்ஜ் குவான்டிட்டியும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கிலோ இஸ் த யூனிட் ப்ரிஃபிக்ஸ் இன் த யூனிட் கிலோமீட்டர். இப்போது என்னதுன்னா இங்கே பாரு, யூனிட் ப்ரிஃபிக்ஸ் த சிம்பிள் பிளேஸ்டு பிஃபோர் அ யூனிட் டு
இப்போது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்னது, லென்த் என்னது, எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்து மீட்டர்னு சொல்லியிருக்கோமா. இது வந்து என்னதுன்னா யூனிட்டு, ஓகேவா, இது ஒரு யூனிட், ஓகேவா. இப்போது யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ்னு என்னென்னா இந்த மீட்டருக்கு முன்னாடி சம்திங் ஒரு யூனிட் வருமாமா, ஓகேவா. அந்த யூனிட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இஸ் த யூனிட் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட்டுக்கு முன்னாடி இன்னொரு யூனிட் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் யூனிட் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கிலோன்னு ஆட் பண்ணுறேன், ஓகேவா. கிலோன்னு ஆட் பண்ண என்ன வரும், எனக்கு கிலோன்னு ஆட் பண்ண என்ன வரும், அப்போ கிலோமீட்டர்னு ஆயிருமா. கிலோமீட்டர்னு மாறிடுச்சா. மீட்டருங்கிறது வேறு, கிலோமீட்டருங்கிறது வேறு. 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், ஞாபகம் இருக்கா. அப்போது ஒரு யூனிட்டுக்கு முன்னாடி இன்னொரு யூனிட் ஆட் பண்ணேன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் யூனிட் ப்ரீஃபிக்ஸ், ஓகேவா. ப்ரிஃபிக்ஸ், ஓகேவா. அப்போது எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், இப்போ நான் மீட்டர்னு ஒரு இது எடுத்துக்கிட்டேன், ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு யூனிட் சேர்த்த போகிறேன். அந்த யூனிட் பேர் என்னதுன்னா கிலோ. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துனா என்ன ஆகும், இட் இஸ் வில் பி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. யூனிட் ப்ரிஃபிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பவர் ஆஃப் 10, நெகட்டிவ் பவர் ஆஃப் 10, ஓகேவா. இது என்னன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பவர் இருக்கும், எது வரைக்கும் இருக்கும், ரேஞ்சாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் இருக்கும்னு ரேஞ்ச் ஆகி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ நம்ம கான்செப்ட் மட்டும் என்னென்னு பார்த்துடலாம், ஓகேவா. இது என்ன இதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா பவர் ஆஃப் 10ல் தான் வரும்னு சொல்கிறான், ஓகேங்களா. யூனிட் ப்ரிஃபிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பவர் ஆஃப் 10. நம்மளுக்கு பவர் ஆஃப் 10 பார்த்தோம்னா 10 பவர் 2, 10 பவர் 3, 10 பவர் -10 இப்படிலாம் பார்த்தோம்ல. அதனால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது பவர் ஆஃப் 10ல் தான் வரும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? சரி, ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னா இங்கேருந்து ஆரம்பிப்போம், இங்கேருந்து ஆரம்பிப்போம், ஓகேவா. 10 பவர் 1 என்னன்னு சொல்கிறான், டெக்கான்னு சொல்கிறான், ஓகேவா. இது 10 பவர் -1, 1 டிவைடட் பை 10 என்னன்னு சொல்கிறான், அதாவது 0.1 என்னன்னு சொல்கிறான், டெசின்னு சொல்கிறான், ஓகேவா. அப்போ 10 பவர் 2 என்ன சொல்கிறான், ஹெக்டோன்னு சொல்கிறான், ஓகேவா. 10 பவர் 2 என்னன்னு சொல்கிறான், ஹெக்டோ. 10 பவர் 2 மீன்ஸ் 100, ஓகேவா. ஹெக்டோன்னு சொல்கிறான், ஓகேவா. இதுக்கு சிம்பிள் பாரு ஹெச், டெக்காக்கு சிம்பிள் டிஏ, டெசிக்கு சிம்பிள் டி, ஓகேவா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், 10 பவர் 2 முடிஞ்சுதா. அப்போ 10 பவர் -2 என்னன்னு சொல்கிறான், 0.01 என்னன்னு சொல்கிறான், சென்டி. அப்போ அதோட சிம்பிள், ஸோ வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் தட், சி, ஓகேங்களா. அப்போது நெக்ஸ்ட் என்னது, மேலே போங்க, மேலே 10 பவர் 3 பாரு. 10 பவர் 3 என்னன்னு சொல்கிறான், 1000 என்னன்னு சொல்கிறான், கிலோன்னு சொல்கிறான், ஓகேவா. அதோட சிம்பிள் கே, ஓகேவா. அதோட சிம்பிள் கே சொல்லியாச்சு. தென் நெக்ஸ்ட் என்னது, 10 பவர் -3 என்னது, மில்லி. அதோட சிம்பிள் என்னது, எம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10 பவர் 4 போங்க. 4 என்ன சொல்கிறான், 4 இல்லையா. 10 to the power 6 போய்க்கலாம். அப்போது 6க்கு போ. 10 பவர் 6 என்னது, மெகான்னு சொல்கிறான். சிம்பிள் என்னது, எம். நீங்கள் இங்கேருந்து நோட் பண்ணுங்க, இங்கே பாரு, இங்கேருந்து நோட் பண்ணிப்பாரு. 10 பவர் 6க்கு மேலே எல்லா சிம்பிளும் எப்படி இருக்குது, கேப்ஸில் இருக்குது, ஓகேவா. மெகா, ஜிகா, டெரா, பெட்டா அப்படின்னு சொல்லுவான். மெகானா 10 to the power 6, ஜிகானா 10 to the power 9. ஆமாம், அதே மாதிரி தான். அப்போ டெரானா என்னது, 10 to the power 12. அப்புறம் பெட்டானா 10 to the power 15. எல்லாமே +3 +3 +3 +3ன்னு போட்டு போயிட்டு இருக்குதா. பாரு, இங்கேருந்து பாரு, 3லேருந்து +3 10 பவர் 6. இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், +3 ஆட் பண்ணிட்டு போயிருங்க, ஓகேவா. +3 10 to the power 3 +3 எவ்வளோ, 10 to the power 6. 10 to the power 3ன்னு என்னன்னு சொல்கிறோம், கிலோன்னு சொல்கிறோம். 10 to the power 6 என்னன்னு சொல்கிறோம், மெகான்னு சொல்கிறோம். 10 to the power 9 என்னன்னு சொல்கிறோம், ஜிகா. 10 to the power 12, 10 to the power 15, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேருந்து நோட் பண்ணு, ரிவர்ஸில் நோட் பண்ணு. 10 to the power -3 -6 -9 -12 -15. அதே 3 டிஃப்ரென்ஸ் தானே இருக்குது.
அதே 3ல டிஃப்ரென்ஸ் தானே இருக்குது. அப்போ 10 to the power 3 minus 3 என்னன்னு சொல்கிறான்? மில்லின்னு சொல்கிறானா? மில்லின்னு சொல்கிறான். 10 to the power minus 6 என்னன்னு சொல்கிறான்? மைக்ரோ. 10 to the power minus 9 என்னன்னு சொல்கிறான்? நானோ. -12 பிக்கோ. 10 to the power minus 15 ஃபெம்டோ. இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நானோ பிக்கோ ஃபெம்டோலாம் பார்த்தோமா? எல்லாம் பார்த்தோமா போன கிளாஸில்? இப்போ நம்ம வந்து இது பார்க்குறது இதுகளை மட்டும்தான் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் புரிஞ்சுதா என்னென்னு? இதுக்கெல்லாம் சிம்பிள்ஸ் பாருங்கள். கேபிட்டல் எஃப், ஸ்மால் எஃப், ஸ்மால் பி, ஸ்மால் என். இது வந்து மைக்ரோங்கிறதுக்கு இந்த சிம்பிள். ஓகேவா? மைக்ரோங்கிறது இப்படி சிம்பிள் போடுவாங்க. யூவை கொஞ்சம் பெருசாக போடுவாங்க. ஓகேவா? இந்த இது கரெக்டாக போடணும். நீ யூன்னு மட்டும் போட்டிங்கன்னு வைங்களேன், அது தப்பு. மைக்ரோவுக்கு யூன்னு போடக்கூடாது. இது வந்து இப்படி இழுத்து விட்டு இப்படி போடணும் யூ. ஓகேவா? இதுதான் மைக்ரோ. புரிஞ்சுதா? ஸோ இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ சரி, இங்கே பாருங்கள். சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். The physical quantities vary in different proportions like -15 meter from being the diameter of nucleus to 10^26 meter. எப்படி என்ன சொல்கிறான்னா 10^-15 இருந்து 10^26 வரைக்கும் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து வேரி ஆகுது, நிறைய குவான்டிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 stars அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஸ்டார். ஒரு ஸ்டார் இங்கே இருக்குதுன்னா இது ஆல்ஃபா சென்ச்சுரின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து சன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 to the power -15 இருந்து 10 to the power 26 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆல்ஃபா சென்ச்சுரி நம்ம போன கிளாஸில் பார்த்தோமா? ஆல்ஃபா சென்ச்சுரின்னு என்ன டூயினோவில் பார்த்தோமா? பாருங்க, இங்கே தெரியுதா? ஆல்ஃபா சென்ச்சுரியோட தெரியுதா? த நியரஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா சென்ச்சுரி இஸ் அபவுட் 1.34 parsec ஃப்ரம் த சன் அப்படின்னு படிச்சோமா? அப்போ 1 parsec is equal to how many? What is the unit of 1 parsec? மீட்டரில் சொல்லு. 3.08 10 to the power 16 அப்படின்னு சொன்னோமா? அதை தான் இங்கே கொடுத்துருக்குறான் பாரு. அப்போது ரெண்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாருக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 to the power -15 இருந்து 10 to the power 26 இருக்குன்னு சொல்கிறான். அப்போ 16ங்கிறது இதுக்குள்ளே தானே இருக்குது. -15 26 இன் பிட்வீனில் தானே இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஓகே. இப்போது என்ன கொடுத்துருக்கான்? அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்கான். என்னது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்? என்னது எவ்வளோ கொடுத்துருக்கான்? 9.11 into 10 to the power -31 kilogram. கிலோகிராம் ஏன் கொடுத்தா? அது மாஸில் கேல்குலேட் பண்ணுறங்காட்டி எதுன்னு சொல்லியிருக்கிறோம்? கிலோகிராம்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 2.2 into 10 to the power 41 kilogram being the mass of the Milky Way galaxy. Milky Way galaxyங்கிறது என்னது? நம்ம இருக்கிற கேலக்ஸி. அந்த கேலக்சிக்குள்ளே தான் சோலார் சிஸ்டம் இருக்குது. ஓகேவா? அந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ளே தான் எர்த் இருக்குது. எர்த்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த கேலக்ஸி, அந்த மில்கி வே கேலக்ஸிங்கிற வெயிட் எவ்வளோ இருக்குது, மாஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.2 into 10 to the power 41. அப்போது 10 போட்டு 2.1 2.2 போட்டு 10 zeros மேலே 40 zeros போட்டிங்கன்னா மட்டும்தான் அதோட வெயிட் இருக்குமாம்மா. 40 0 போடணும். அதுக்கு பின்னாடி 22 போட்டு அதுக்கு பின்னாடி 40 zeros போடணும் நீங்கள். அப்போ தான் அது என்னது